ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாக கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் ஆரம்ப நாள் முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய போக்கு, எங்களுடைய வரத்து, எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் கூட இருந்து இம்மட்டும் நீர் நடத்தி வந்த எல்லா விதமான நடத்துதல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கூட ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. எதிர்பார்ப்புகளோடு என் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலையை தேடி, அற்புதத்தை தேடி ஆண்டவரே காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இருந்தாலும், விசுவாசிக்கிற என் ஆண்டவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான தைரியத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் ஐயா, நீர் பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி இங்கே யோபாப் தன்னுடைய சகோதரனாகிய அபிசாயை பார்த்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் சீரியரும் என்ன பண்ணுகிறார்கள்? யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள். இந்த யுத்தத்தை நடத்தும்படியாய் தாவீது யோவாபுக்கு கட்டளை கொடுக்கிறார். யோவாப் இஸ்ரவேல் ஜனங்களை 2 பிரிவாக பிரித்து ஒன்றை தானும் இன்னொன்றை தன்னுடைய சகோதரனாகிய அபிசாயுடைய கரங்களிலும் கொடுத்து தான் தன்னுடைய சகோதரனை திடப்படுத்துவதற்காக, யுத்தத்தை நடத்துவதற்கு நீ பயப்படாதே, ஏன் நீ தைரியமாயிரு, நீ திடன் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஜனத்தையும் இந்த பட்டணத்தையும் காக்கக்கூடிய ஒரு பெரிய கடமையை அல்லது பொறுப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த சமயத்திலே நாம் பயந்து கொண்டிருந்தால் அல்லது நாம் திடனற்று கொண்டிருந்தால் நம்மால் என்ன பண்ண முடியாது? ஜெயத்தை கட்டளையிட முடியாது. ஆகையினால் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கொடுத்து நாம் எப்படி இருக்கணும்? தைரியமாய் இருக்க வேண்டும், திடன் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய காரியத்திலே, இந்த யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி இங்கே விசுவாசத்தோடு யோவாப் அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த யோவாபுடைய இந்த விசுவாசத்தை ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணுகிறார்? கனப்படுத்துகிறார். கனப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்த்த அந்த சீரியர் மத்தியிலும் அம்மோன் புத்திரர் மத்தியிலும் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் இங்கே யோவாபுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீது ராஜாவுக்கும் கொடுத்ததாய் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நலமானதை செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவரை சார்ந்து கொண்டு தைரியத்தோடு திடமனதாய் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி. அப்போ நம்முடைய தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் எதையாவது ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பம் வைத்து அல்லது வேண்டுதல் செய்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். என்னுடைய விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணுகிறார்? அவர் செவி கொடுக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் தான் என்னது? நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை கொண்டு வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காக நாம் என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒரு வேலைக்காக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அல்லது ஒரு வீடு கட்டுவதற்காக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஒரு இடம் வாங்குவதற்காக ஆண்டுடைய சமூகத்தில், இப்படி அநேக காரியங்களுக்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில்
சமூகத்தில் என்ன பண்ணுகிறோம்? ஜெபிக்கிறோம். அல்லது வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் இப்படி நிறைய காரியங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற நாம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இல்ல இந்த காரியத்திலே எனக்கு அற்புதம் செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்திலே எனக்கு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி நாம விசுவாசத்தோடு அவர் மேல நம்ம வைக்கிறது தான் ஆண்டவர் மேல் வைக்கிற தைரியம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய மனிதர்களை நாம் நம்புகிறோமா அல்லது அருமையானவர்களை நாம் நம்பி போகிறோமா? கடந்த நாட்களிலே எங்க ஜெப வீட்டிலே ஒரு சகோதரியை காண ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அவங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு 9.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த வீடு கட்டுவதற்காக ஒரு பில்டர் கையில 9.5 லட்சம் ரூபாயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்தாங்களாம். பில்டரை பற்றி அவங்களுக்கு கொடுத்த சாட்சி என்னவென்றால், நீங்க அவருடைய கையில கொடுத்துட்டா அவர் என்ன கொடுப்பார்? வீட்டு சாவியை உங்க கையில கொடுப்பார். நீங்க அந்த ஃபீல்டை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டை அவர் கட்டியிருக்காரான்னு நீங்க பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அந்த பில்டர் அவ்வளோ நம்பிக்கையானவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளை, அதாவது மற்ற மதத்தையோ அல்லது மற்ற இதையோ சார்ந்த ஜனமல்ல, ஆண்டவரை நம்பின ஒரு சகோதரர், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்த ஒரு மனிதன் என்று சாட்சி கொடுத்த ஒரு பில்டர் கையில் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வீட்டை கொடுக்குறாங்க. அவர் கட்டினாரா, பில்டிங்கை எழுப்பியிருக்காரான்னு இவங்க என்ன பண்ணல, போய் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு நம்பிக்கையாய் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்களாம். ஆகையினால கிட்டத்தட்ட 9.5 லட்சம் ரூபாய் அவருடைய கைகளிலே கொடுத்த பிறகுதான் இவங்க போய் அவங்க எவ்வளவுதான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனா வெறும் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே எழும்பவில்லை. ஏன்னு கேட்கும்போது அநேக பிரச்சனைகள். இப்போ கடந்த நாட்களிலே அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த மனுஷன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊரே காலி பண்ணிட்டு போய்விட்டார் என்று. இன்னைக்கு மனிதர்களை நம்புகிறோம் இல்ல, வீட்டு சாவியை கொடுக்க, சாவியை தான் கொடுப்பார், நீங்க பணத்தை கொடுத்தா போதும் வீடு கட்டி முடிச்சிருவாங்கன்னு சொன்ன மனிதனுடைய வார்த்தையை நம்பி அந்த பில்டர் மேல் வைத்த நம்பிக்கையினால் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அந்த இடத்தை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்திலே நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் ஆண்டுடைய சித்தத்தின்படி என்ன பண்ண வேண்டும்? நாம் கேட்க வேண்டும். ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பிசாசு அநேக குடும்பங்களை என்ன பண்ணுகிறது? சீர்குலைத்து வைத்திருக்கிறது. இதனால குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது யோபு பக்தனை குறித்து வேதம் சொல்கிறது. யோபுவிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் உத்தமன், அவர் சன்மார்க்கன், அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சத்துருவானுடைய கண்கள் வைக்கப்பட்ட பொழுது, பிசாசின் கண்கள் வைக்கப்பட்ட பொழுது அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார்? இழந்து போனார். ஆனால் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணவில்லை? ஒரு பாவமும் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர் தான் இங்கே யோபு 29ஆம் அதிகாரத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே அவர் அறிக்கை இடுகிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும்? நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்பு போல நான் வாழ்ந்து சுகித்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இங்கே அவர் அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அறிக்கையிட்ட இந்த மனிதன் தன்னுடைய இழப்புகளை பார்த்து, தன்னுடைய ஏமாற்றங்களை பார்த்து, பிசாசினால் அவருடைய வாழ்க்கையின் எல்லாம் சீர்குலைக்கப்பட்ட நிலையிலும் அவர் எப்படி இருந்தார்? தைரியமாயிருந்தார். அவருக்கு ஒன்று தெரியும் இல்ல, அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இல்லை, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது என்று சொல்லி அங்கே யோபு அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தை இழந்து அல்லது பாவ கட்டினால், சாப கட்டினால் மீள முடியாதபடி குடும்பத்திலே ரட்சிப்புக்காக ஆண்டுடைய சன்னிதானத்திலே கதறி நிற்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே
கடந்து வந்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு பக்தன் சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்துருமோ, என் பிள்ளைகளின் காரியம் இப்படி ஆயிடுமோ, என்னுடைய எதிர்காலம் இப்படி மாறி போயிடுமோன்னு சொல்லி ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து கலக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஆண்டுடைய சன்னிதானத்தை தேடி இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறாயோ என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உன் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டு அதற்கு எப்படி அப்படியே பதில் கொடுப்பார் என்பதுதான் நம்முடைய தைரியம் என்று சொல்லி, ஆகையினால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதை அனுமதிக்க மாட்டார்? தீமையானதை அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்கவே மாட்டார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆபத்து காலத்தில் நான் சோர்ந்து போவேனானால் என்னுடைய பலன் குறுகினது. அப்போ நம்ம தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவர் மேல் திடமனதாய் எந்த காரியமானாலும் இந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார், நான் ஒரு ஜெய கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். எந்த காரியம் சூழ்நிலை சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் தலைக்கு மேல் போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எனக்கு பதிலளிக்கிறவர் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகையினால் தான் யோபு பக்தன் இப்படியாய் சொன்னார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது என்று சொல்லி அவர் அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் ஒரு மடங்கள்ல எப்படி கொடுத்தாராம்? ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று யோபு 42ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒருவேளை பயத்தோடு, நடுக்கத்தோடு, சூழ்நிலைகளை பார்த்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி ஆகும், என்னுடைய வியாதிப்பட்ட சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நலமானதை செய்கிறவர், கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே உங்களுக்கு ஜெயத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நிகழ்ச்சி பார்க்குறவர்களுக்காக தார்த்தவர்களுக்காக ஜெபிக்க வரும் வாயுமுலா திறப்பே அதே போல் வெளிக்கட்டு வேண்டி அற்புதமும் அதிர்ஷ்டம் நடக்கிறது. 1ஆம் மாதத்துக்குள்ளே உலகத்திலே பல சம்பவங்கள் இருக்கும் பார்ப்பீங்க. ஆவியானவர் சொல்லுகிற காக்கர்கள் எந்தெந்த கதவு திறக்க வேணுமோ அந்த கதவு திறக்கும். சபத்தை அடக்க முடியாத அளவுக்கு உலகத்திலே மரணம் இருக்கும், அதை பார்ப்பீங்க. கொடிய காரியங்கள் உலகத்தில் நடக்கப் போகுது. எவரையும் அடக்காத கொடிய காரியம் நடக்கும். 3 அற்புதம் உலகத்தில் நடக்கும். இதை கண்டு ஆச்சரியப்படுங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்கலாம், வேலை வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம். ஆனாலும் ஆண்டவருடைய இயேசுவோட வரிக்குள் அடையாளம் இங்கே அடக்கப்போ பார்த்துருக்க. பழையவர்கள் புதிதாக்கப்படுவார்கள், புதியவர்கள்லாம் பழையாக்கப்படுவார்கள். உலகத்தில் நடக்கும். உங்கள் வீட்டை கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை தாங்குவேன், ஒரு சோப்பை எழுதுவேன். 3 அற்புதத்தை ஒரு வீட்டார் காண்பார்கள். ஒரு மகளுக்கு ஒரு திருமணம் நடக்குமா? நடக்கும். நல்ல முறைக்கு நடக்கும். ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்காதா? பிறக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களுக்கெல்லாம் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பூமிக்கு தருவார். எல்லா நாட்களை விட இனி வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்த அற்புதம் நடக்கும். இயேசு வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படாதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. என்பது ஒரு அற்புதமாக, 2 அற்புதமாக, 3 அற்புதமாக, 4 அற்புதமாக, நிறைய அற்புதம் செய்வார். அற்புதம் நடக்கும். அடுத்ததை தீரும். அடுத்து விட்டது எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர்கள் அதிசயத்தை செய்து அற்புதம் செய்து விடையில கொடுப்பார். விடை கிடைக்கும். விலை கிடைத்து விட்டது. கர்த்தரே உங்களை ஒரு இந்த நிகழ்ச்சிப்பாக ஒருவரையும் ஏசப்பா நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஒருவரும் தெபத்தில் தாங்குங்கள்.
கர்த்தர் ஆசிப்பார். ஆமென். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெபக் கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.